நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருக்கிற நமது விஸ்வகர்மா சமுதாயத்தின் சார்பாக எப்பயும் ஆண்டுதோறும் வருஷம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு விஸ்வகர்மா சமுதாயத்தில் செய்வோம். நம்ம இடத்துல இன்றைக்கி எப்பயும் சாமி புறப்படையில் பிரசாதம் கொடுக்கணும்னு வழக்கம். உமாபதிங்கிறவர் எப்பயுமே புளி சாதம் கொடுப்பார். நீங்கள் பார்க்கலாம், அவர் பக்கத்தில் நின்றுப்பார். அவர் தான் உமாபதி. அவர் புளி சாதம் கொடுப்பார். நாங்கள் உடனே சரி நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கிச்சடி வருஷத்தை கொடுத்துட்ருக்கோம். அந்த நிகழ்வு தான் உங்களுக்கு காமிக்கிறோம். ஏன்னா இது ஈஸியான வேலை, உப்புமா கிளறது. அதனால் இந்த சிஸ்டத்தை நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் வச்சுங்களேன். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு கலந்து, அப்புறம் இவர் நின்றுட்டுருக்கிறது தான் உமாபதி. உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உமாபதியை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இவர் நம்ம நண்பர் சுப்பிரமணியம். இவர் கூடமாட ஒத்தாசைக்கு செய்வார்னு வச்சுங்களேன். அந்த நிகழ்வு தான் இங்கே செஞ்சுருக்கோம். சின்ன சமையல் செஞ்சால் விரைவில் பெரிய சமையல்காரலாம் அப்படின்னு நாங்களே முயற்சி எடுத்து இது செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா உப்புமா கொஞ்சம் ஈஸியான வேலையில், அதனால் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் வச்சுங்களேன். இது கதுக்கு ரவைன்னு சொல்லுவாங்க. அந்த கதுக்கு ரவையில் ஒரு 25 கிலோ போட்டு கிளறிட்டுருக்கோம். கிளறி முடித்தோடனே எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் கோயிலில் போய் அன்னதானம் கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு மூடி வச்சோடனே நல்லா கொதித்தோடனே அந்த ரவையை எடுத்து கொட்டி கலட்டால் ஒரு வேலை முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். அந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ரவை ஒவ்வொன்றா கொட்ட போகிறோம். இது எடுக்கிறது நான் தான். எடுத்து முடித்தோடனே அந்த கிளறது பாருங்கள், நான் தான் கிளறுவேன். நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள் அவர் கிளறிட்டுருக்கார். இப்போதைக்கு அடுத்ததாக நண்பர் கொட்டிகிட்ருக்கார். ரவையை கொட்டி முடித்தோடனே திருவேங்கட அவர்கள் ரவையை கொட்டுறதா நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் தொடர்ந்து 3 பேர் தான் செஞ்சிட்ருக்கோம். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. உழைப்பாளி இல்லாத